இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருடத்திலும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வசனம் சொல்கிறது, ஏசாயா 60:1-2, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த புதிய வருடத்திலும் இந்த ஆண்டு துவக்கத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுக்கிற வசனம் இது. கர்த்தர் நம்மில் உதிக்க போகிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீங்க? இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக, இந்த முதல் மாதத்திலும் சிந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசித்தல். இந்த வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய புத்தகத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசி ஒரு எழுப்புதலின் தீர்க்கதரிசி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருக வேண்டும் நினைக்கிற நமக்குள்ளாக முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு ஏற்ற அநேக வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது அதிலே நிறைய கருத்துகள் கூறப்படும். கண்டிக்கிற வசனங்கள், கர்த்தருடைய நாமங்கள் என்ன, அப்படி அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவர் குறிப்பிடுகிறார். 52 ஏசாயா 52, ஏசாயா 60, ஏசாயா 64, இந்த 4 அதிகாரங்களும் பார்க்கும்போது அது எழுப்புதலின் ஒரு வசனத்தை அங்கே குறிப்பிடப்படுகிறது. இன்னும் ஒரு வசனம் ஏசாயா சொல்கிறார். ஏசாயா 52:1-2, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீச்சிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இப்போது ஏசாயா தீர்க்கதரிசி எழுப்புகிறார். இந்த ஆண்டு ஒரு எழுப்புதலின் ஆண்டு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளாகவே தோன்றுகிறது, ஜனவரி மாதம் முதல் நாள் ஃபஸ்ட் டே நம்ம ரொம்ப ஹாப்பியாக வாக்குத்தத்த வசனங்களை எடுத்துக்கொண்டு ஜெபித்து இந்த வருடம் எப்படி ஆரம்பிக்குமோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருப்போம். ஃபஸ்ட்டு முதல் வாரம் முடிந்தது, 2வது, இப்போ 3வது வாரம். இப்போ இந்த நாட்களிலும் கூட சில நேரங்களிலே நாம் சோர்ந்து விடுகிறோம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த வருடத்திலே கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையிலே அப்படின்னு ஒரு பாடல் வரி நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை நாம் அநேகர் ஆலயங்களிலே ஒரு மிக கருத்தோடு பாடுவோம். இந்த பாடலை எழுதின ஐசக் வாட்ஸ் என்பவர், இவர்தான் ஞான பாடலின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போது இந்த மனிதன் ஒரு குள்ளமான மனிதன். இந்த ஐசக், அவனுடைய தகப்பனார் ஒரு போதகர். அவருடைய ஆலயத்தில் ஆராதனை வேளையிலே ஜனங்கள் பாடுகிறதை இவர் கவனித்து பார்க்கிறார். இவர் மிகவும் குள்ளமான மனிதராக இருந்தபடியினால் அவருடைய மனதுக்குள்ளாகவே ஒரு தாழ்வு, ஒரு மனப்பான்மை. அவருக்கு மற்றவர்களுக்கு முன்பாக அவர் தாழ்ந்து யாருக்குமே தன்னை வெளிப்படுத்தாதவாறு இருந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆராதனை வேளையிலே பாடல் பாடுகிறது அவருக்கு மிகவும் பிடிக்கும். இன்னும் என்ன அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம், ஒரு பாடலை பாடுகிறவர்கள்
தப்பான உச்சரிப்பிலே அவர்கள் ஒழுங்காக பாடவில்லை என்றால் கோபம் அடைவார். ஒரு நாள் அவர் தந்தையிடம், நம்மளோட ஆலயத்தில் வர்ற எல்லாரும் நன்றாக பாடுவதில்லை, அவர்கள் பாடுகின்ற பாடலில் ஒரு ஆவிக்குறி எழுப்புதல் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தார். அப்போது அவர் தந்தை சொல்கிறார், நீ உனக்கு தெரிந்தால், உனக்கு முடிந்தால் நீ புதிய பாடலை எழுதித்தா, நான் பாடுகிறேன் என்று சொல்கிறார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த ஐசக் என்ன செய்யணும், அவருக்குள்ள மனிதராக இருக்கணும், பலனச்சு, அவருக்குள்ளே ஒரு பலன் இல்லை, ஆனாலும் உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறார். அவர் எழுத அவருக்கு அநேக பாடல்கள் வருகிறது. கிட்டத்தட்ட 600க்கு அதிகமான பாடல் வரிகளை எழுதி முடிக்கிறார். இப்போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சில எழுப்புதலுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். நமக்குள்ளேயும் திறமைகள் ஒளிந்து கிடக்கிறது, அதை கர்த்தர் பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரே, அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். அதில் முதலாவது நீங்கள் எழும்ப வேண்டும், அடுத்து வல்லமையை தரிக்க வேண்டும், கர்த்தருக்கென்று பிரகாசிக்க வேண்டும் சொல்லி ஏசாயா 52:1-2 நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்திலும் ஒரு குள்ள மனிதனை நாம் பார்க்கலாம், சகேயுவை கர்த்தர் சந்திக்கிறார். அவர் நடந்து செல்ற வழியிலே சகேயு பார்க்கிறார். அவர் பார்த்துட்டு, நீ கீழே இறங்கி வா என்று சொல்லி அவர் கேட்கிறார், இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். அப்போ அந்த கீழே இறங்கி வரும்போது அவர் சொல்கின்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவர் தன்னுடைய பாவத்தை விட்டு கீழே எழும்பி வருகிறார். எழும்பி வந்து சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த வருடத்திலே நம்ம எழும்பி பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய குறைகளை நாம் பார்க்கவே கூடாது. ஒருவேளை நம்முடைய குறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் கருப்பாக இருக்கேன், நான் கலராக இல்லை, நான் குள்ளமாக இருக்கேன், எனக்கு மந்த நாவு, திக்கு வாயி, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எனக்கு இருக்குது, அதனால் என்னாலலாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவருக்காக பாட முடியாது. சிலர் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பாட்டு என் பிள்ளை நல்ல கீபோர்டெலாம் நல்லா வாசிப்பா, நல்ல பாட்டு பாடுவா. ஆனால் பாருங்கள், அவங்க அதை மோட்டிவ் பண்ணுறதில்ல. பாட்டு பாடுறதுனால சிலர் பாட்டு பாடி யூடியூப்பில் போடுவாங்க, சில காரியங்கள்லாம் செய்வாங்க. இதனால் உனக்கு என்ன கிடைக்கிது, இதனால் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடித்து விடுவார்கள். ஆனாலும் கூட இந்த நாளிலும் நம்மை ஆண்டவரிட அர்ப்பணிக்கணும். நம்மளுடைய திறமைகளை, ஒருவேளை நமக்கு தகுதி இல்லை என்றாலும் கூட கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி ஒரு ஐசக் வாட்ஸை பல ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுத செய்து இன்றைக்கும் இந்த பாடலை நாம் பாடும்போது ஆவிக்குரிய உணர்வை அடைவது போல கர்த்தரும் நம்மை எழும்பி பிரகாசிப்பார் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட கத்தாவே, இந்த வருடத்திலும் கூட எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. முதலாவது நாளிலே இன்றைக்கும் கூட எழும்பி பிரகாசி என்ற ஒரு வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. எங்களுடைய நாளிலும் கூட எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, நாங்கள் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு உமக்காக ஓட, உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், உண்மையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை